ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் ஊன் விருந்து. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் நம்ம சங்க கால தமிழர்கள் என்ன மாதிரி உணவு செஞ்சு சாப்பிட்டாங்களோ அதை தான் நம்ம ஒவ்வொரு ரெசிபியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் திணை ரத்த பொரியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல திணை ரைஸ் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருங்க. ரத்த பொரியலுக்கு தேவையான ஆட்டு ரத்தம் எடுத்து வச்சுருக்கோம். அதை அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். நமக்கு அது கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பு, கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, மிளகுத்தூள் பொடிச்சு வச்சது, கொத்தமல்லி, அப்புறம் உப்பு. இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியண்ட்டே. ஸோ நல்லா நெய் தான் யூஸ் பண்ணுறாங்க சங்க காலத்துலலாம். ஸோ நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் தேவையான அளவுக்கு. அதில் கடுகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் அந்த ஸ்டேஜில் வதக்கி விட்டுடலாம். நல்லா கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் இதெல்லாம் வதங்கினோடனே நம்ம ஆட்டு ரத்தத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ரத்தம் கட்டியாக இருக்கிறத பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா என்ன சொல்கிறது, கெட்டியாக வராமல் சாப்பிட்ற மாதிரி வரும். ஸோ நல்லா மசிச்சு விட்டு அப்புறமா கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரத்தம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஸோ நல்லா வேக லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ தட் அடி பிடிக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தினை ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 விசில் வந்திங்கன்னா நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும். இந்த ரத்த பொரியலுக்கு கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரத்த பொரியல் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட் தான், ரெசிபி தான். கொத்தமல்லி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் வெந்திருக்கும். ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லாவே தனித்தனியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். தினை ரைஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ தினை ரைஸோட ரத்தம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சு இதை சாமிக்கு படைப்பாங்களாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரெசிபி தான். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.